வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுன்றது பார்த்தீங்கன்னா எல்லா அணியும் ஏற்படும்ன்றாங்க. ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, சசிகலா அணியினர் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தாலுமே சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கைப்பற்ற முடியுமா கேட்டிங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அவங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா லைம் லைட்டில் அரசியல் இல்லை. இப்போ ஓபிஎஸ் தான் அரசியலில் பார்த்தீங்கன்னா லைம் லைட்டில், டிடி தினகர்லாம் பயங்கரமாக இருக்கார் லைம் லைட்டில். ஸோ அவங்க ஜெயிச்சா அவங்கள விட பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்கும். சசிகலா விட டிடி தினகரன் ஓபிஎஸ் தான் அதிக செல்வாக்கு இருக்கும் தவிர்த்து சசிகலாவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. இப்போ சசிகலாவுக்கு ஒரே வழி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட இணையிறது தான். ஸோ சசிகலா பார்த்திங்கன்னா வேலுமணியை தலைமையில் ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சசிகலா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை வளர்த்து விட்டு அவங்க மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி சந்திச்சாங்க. அதனால் வேலுமணியை பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேணும்னா வேலுமணியை தனியாக அணியாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்திங்கன்னா, ஏன்னா வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா டெல்லி சப்போர்ட் இருக்குது. ஈஸியாக கட்சியை கைப்பற்ற முடியுமா கேட்டிங்கன்னா வேலுமணியால் முடியும். ஸோ ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா இப்போ டெல்லியோட கூட்டணியில் இருக்காரு. ஸோ பச்சை கொடி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணியும் இருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகும்ட்டாங்க. அதனால தான் வேலுமணியை பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றதுக்கான அதிகப்படியாக சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, சாத்தியங்கள் கூறுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.